ஸ்பான்சர் பை பைமோட்டோ இ-ஷாப்பிங். ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்ப்பது எஸ்பிஓவில் நியூ பிளான் ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மார்க்கெட்டிங் பிளான். இது எஸ்பிஓவில் செகண்ட் பிளான் ஆகும். இந்த மார்க்கெட்டிங் பிளானை 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர், மார்க்கெட்டிங் அசோசியேட், இப்படி 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. அதை நம்ம தனித்தனியாக பார்க்க போகிறோம். மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், இதில் நம்ம ஜாயின் பண்ணுறது ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி நம்ம இன்கம் சம்பாதிக்கலாம். இதனுடைய ஒர்க்கு எப்படி இருக்குன்னா, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, ஷேர்சாட்டு, இந்த 3ல் ஏதாவது ஒன்றில் நம்ம இருந்தாலே போதும். அவங்க கொடுக்கக்கூடிய இமேஜு, கீவேர்டு, இதை நம்ம இந்த ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட்டு, இதில் ஏதாவது ஒரு இதில் நம்ம போஸ்ட்டு போட்டுட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட்டு, ஷேர் லிங்கு, இதை கொண்டு சப்மிட் பண்ணாலே போதும். ஒன்லி 10 மினிட்ஸ் தான் ஆகும். டெய்லியும் நம்ம அதை பண்ணியாச்சுனாலே போதும். 1 டேக்கு 5 rupees ஆட் ஆகும். டாஸ்க்கு ஒரே டாஸ்க்கு தான், 5 rupees ஆட் ஆகும். அதில் 500 rupees ரீச் ஆன உடனே நாம் வித்ட்ரால் போட்டு எடுத்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு கேட்டகரி. ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணி ஃப்ரீயாகவே நம்ம ரீச் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர். இது எப்படின்னா, 5,999க்கு நம்ம கோட்ஸு பர்ச்சேஸ் பண்ணணும். அது ப்ராடக்டாக இருக்கலாம், இல்லை கோட்ஸாக இருக்கலாம். இப்போதைக்கு இருக்கிறது எஜு கோட்ஸு. அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவதன் மூலம் நாம் அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் ஆகிறோம். அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் ஆகும்போது நம்மளுடைய இன்கமும் அடுத்த லெவலுக்கு போகுது. 5 rupeesங்கிறது 50 rupeesஆக மாறுது. ஒர்க்கு சேம் ஒர்க்கு தான். அதில் என்ன ஒர்க் பண்ணுறோமோ அதே ஒர்க்கு தான். சில மாற்றங்கள் இருக்கலாம், வேறு பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்காது. ஒர்க்கு அதே ஒர்க்கு தான். நம்மளுடைய இன்கம், மந்த்லி இன்கமும் 1,500 மாறுது. அதை ரீச் பண்ண உடனே நாம் அதை வித்ட்ரால் போட்டு எடுத்துக்கலாம். இது செகண்ட் லெவலு. தேர்ட் லெவலுக்கு எப்படி அப்கிரேட் ஆகிறதுனா, மார்க்கெட்டிங் அசோசியேட். இதில் எப்படி அப்கிரேட் ஆகிறதுனா, நாம் யாரையாவது சேர்த்து விட்ட நபர் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டரில் கோட்ஸு 5,999க்கு கோட்ஸு பர்ச்சேஸ் பண்ண உடனே அவங்கள்ட்டேருந்து ரெஃபரல் அமௌண்ட்டாக 1,000 rupees நமக்கு ஆட் ஆகும். அதை நம்ம 24 ஹவர்ஸில் வித்ட்ரால் போட்டு எடுத்துக்கலாம். ரீபர்ச்சேஸ் எப்போல்லாம் ரீபர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் நமக்கு 500 rupees ஆட் ஆகும். இது ஒரு விதமான இன்கம். மற்றும் இன்ட்ரோ கமிஷனுங்கிறது, அவங்க அதை கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ண உடனே அவங்கள்ட்ட 1,000 rupees அவங்க வித்ட்ரால் போட்டு எடுக்காங்கன்னா அதில் 20% 200 rupees உங்களுக்கு ஆட் ஆகும். அப்படி எத்தனை பேர் நீங்கள் சேர்க்குறீங்களோ அத்தனை பேர்கிட்ட இருந்து டேரெக்டாக நீங்கள் எத்தனை பேரை சேர்க்குறீங்களோ அவங்கள்ட்ட 20% உங்களுக்கு இன்ட்ரோ கமிஷனாக உங்களுக்கு ஆட் ஆகும். அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்கம் ஆப்ஷனாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை முழுமையாக பாருங்கள். கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை டச் பண்ணி ஆளுங்கதை டிக் கொடுங்க. என்னுடைய ரெஃபரல் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் நான் வைக்கிறேன். யாராவது ஜாயின் பண்ணுறவங்க அந்த லிங்க் எடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணி எஸ்பிஓ நோட்டீஸ் போட கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதில் வரக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணணும். நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு விரும்புகிறவங்க ஃபஸ்ட்டு என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஒரு நல்ல முக்கியமான தகவலை உங்களுக்கு கொடுப்பேன். இதன் மூலம் வீட்டில் இருந்தபடியே வருமானம் சம்பாதிக்கலாம். உங்களுக்கு ஒரு
நல்ல இன்கம் ஆப்ஷன் உங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறேன்.